Menopause is nothing but 45 yearsக்கு மேலே ஆர் இப்போ நிறைய வந்து 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து இஃப் த பீரியட் ஸ்டாப் கம்ப்ளீட்டாக எப்போ ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் மெனோபாஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய ஓவர் ப்ளீட் ஆகும், இல்லைனா ப்ளீடிங்கே வராமல் போயிடுச்சுன்னா தோஸ் ஆர் த மெயின் சிம்டம்ஸ். இல்லைனா அவங்களுக்கு படபடப்பு இருக்கும், இல்லைனா ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட் ஆகுறது, கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுறதுனால யூ வில் ஹாவ் திஸ் ஹாட் ஃப்ளஷஸ், தட் இஸ் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு மினிமலாக ஹார்மோன் சப்போர்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யூ கேன் மீட் யோர் கைனகாலஜிஸ்ட் இஃப் தோஸ் சிம்டம்ஸ் ஆர் எக்ஸாஜரேட்டட். நம்ம ஒரு சிம்டம்ஸ் இருக்கனால தான் நம்ம அதை தெரப்பி எடுக்கிறோம். பட் ப்ரொலாங்ட் யூசேஜ் ஆஃப் ஹார்மோனல் தெரப்பி கேன் ஆல்சோ காஸ் சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டு த ஓல்ட் ஏஜ் பீப்புள். பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன் செகண்ட் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் கவிதா தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ எஸ் மேம், ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஏஜ் ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு மெனபாஸ், அதுக்கப்புறமா கேன்சர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு நம்ம மக்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இது எப்படி க்யூர் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சருக்கு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு டவுட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மெனபாஸ்னால் என்னது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ மெனோபாஸ் இஸ் நத்திங் பட் 45 இயர்ஸ்க்கு மேலே ஆர் இப்போ நிறைய வந்து 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து இஃப் த பீரியட் ஸ்டாப் கம்ப்ளீட்டாக எப்போ ஆகுதோ தட் இஸ் கால்ட் அஸ் மெனோபாஸ். ஸோ வாட் ஆர் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மெனோபாஸ்? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறது வந்து 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய ஓவர் ப்ளீட் ஆகும், இல்லைனா ப்ளீடிங்கே வராமல் போயிடுச்சுன்னா தோஸ் ஆர் த மெயின் சிம்டம்ஸ். இல்லைனா அவங்களுக்கு படபடப்பு இருக்கும், இல்லைனா ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட் ஆகுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் ஆஃப் மெனோபாஸ். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு மெனோபாஸோட சிம்டம்ஸ் வருது, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஹாட் ஃப்ளாஷஸ் அஸ் வெல் அஸ் வந்துட்டு மூட் ஸ்விங் ஆகுது, இதை எப்படி மேனேஜ் பண்ணலாங்க? ஸோ இப்போ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறதுனால ஸோ தோஸ் பீப்புள் வில் ஹாவ் ஆல் தீஸ் சிம்டம்ஸ். தட் இஸ் கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுறதுனால யூ வில் ஹாவ் திஸ் ஹாட் ஃப்ளஷஸ், தட் இஸ் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். த ஒன்லி வே இஸ் யூ கேன் ஹாவ் டு ஹாவ் அ கம்ப்ளீட் மல்டிவிட்டமின் தெரப்பி த்ரூ அவுட் த அந்த மெனோபாசல் ஃபேஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் அவங்களுக்கு மினிமலாக ஹார்மோன் சப்போர்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யூ கேன் மீட் யோர் கைனகாலஜிஸ்ட் இஃப் தோஸ் சிம்டம்ஸ் ஆர் எக்ஸாஜரேட்டட். ஸோ வாட் ஆர் தி ரிஸ்க் as well as benefits for hormone replacement therapy? So prolonged usage of this hormonal therapy can cause some side effects. அதுவே நம்ம ஒரு சிம்டம்ஸ் இருக்கனால தான் நம்ம அதை தெரப்பி எடுக்கிறோம். பட் prolonged usage of hormonal therapy can also cause some risk factors to the old age people, like thrombosis வரலாம், இல்லை கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மினிமல் டோஸ் தான் நம்ம அவங்களுக்கு தரப்போகிறதுனால ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணோம் இந்த சிம்டம்ஸை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட். அண்ட் மேம், நெக்ஸ்ட் வந்துட்டு how do you diagnose prolapse uterus? ஓகே, ஸோ ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் நத்திங் பட் அந்த யூட்ரஸ் கீழே, தட் இஸ் நம்ம வெஜைனா வழியாக கீழே இறங்குச்சுன்னா நம்ம யூஸ்வலாக வந்து இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா பீப்புள் ஹூ ஹாவ் லைக் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகும்போது ஏதாவது உங்களுக்கு கையில் தென்பட்டுச்சுன்னா தென் ஆரல்ஸ் காஃப் பண்ணும் போதோ ஸ்னீஸ் பண்ணும் போதோ ஏதாவது ஒரு வெஜைனா வழியாக அவங்களுக்கு மாஸ் மாதிரி ஏதாவது டிசெண்ட் ஆச்சுன்னா then they'll come to the OPD. That is, we call them as a prolapse uterus. Prolapse uterus has many degrees of descent. So அது வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பொறுத்து they will decide இதை வந்து மெடிக்கலாக மேனேஜ் பண்ணமா இல்லைனா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போகணுமான்றது we will decide. So prolapse is nothing but when the uterus descends via the vagina, that is called as prolapse uterus. So what are the risks if someone is having prolapse uterus? ஸோ ரிஸ்க்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஆரல்ஸ் டியூரிங் த இன்டர்கோர்ஸ் அது வந்து அவங்களுக்கு அது ஒரு மேஜர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி யூரின் வந்து இன்கான்டினன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி யூட்ரஸ் மட்டும் இறங்காது, சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து யூட்ரஸோடு சேர்ந்து யூரின் பேக்கும் இறங்குறதுக்கோ இல்லைனா மோஷன் பேக்கோ அதோட ரிலேட்டடாக இறங்குறதுக்கோ சான்சஸ் இருக்குது. இப்போது ஒரு சில பேருக்கு வந்துட்டு ப்ரொலாங்காக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா is that necessary that they might have to go for a surgery? That is what depends on the degree of prolapse. First and second degree prolapseக்குலாம் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஒரு ஸ்லிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து யூட்ரஸை மேலே பிடிச்சி வச்சுக்கோம். அண்ட் there are some exercises, pelvic floor exercises that they can do to prevent the prolapse after.
And third and fourth degree, definitely depending on the descent, we will decide for a vaginal hysterectomy. ஸோ எஸ் மேம், இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஏஜ் ஆனாலுமே சரி, இப்போ சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு கேன்சர் ஆகுது. ஸோ ஓவரால் ஏஜ் ஆக வந்துட்டு அவங்க வந்துட்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம்? So it's not only for cancer screening. Generally, women above the age of 35 years, they should start screening themselves. So first and foremost, I would recommend is a pap smear test, that is to rule out cervical cancer as well as there is any HPV infections edavadhu irukka or else any other erosions நிறைய இருக்குது அதில் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இஸ் அ மெயின் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். பேப் ஸ்மியர் இஸ் நத்திங் பட் யூ சர்விக்ஸ் வழியாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு ஒரு டெஸ்ட்டை எடுத்து அதை லேபுக்கு ரிப்போர்ட் அனுப்பி அந்த ரிப்போர்ட் என்னன்றதை உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் திங் வில் பி யோர் மேமோகிராம். மேமோகிராம் இஸ் நத்திங் பட் பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங். ஜென்ரலாக நீங்கள் உங்கள் வீட்லேயே ஹோம் டெஸ்டிங் பண்ணணும். பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் மேண்டேட்ரி. இவங்க கண்ணாடி முன்னாடி நின்று எவ்ரி உமன் ஷுட் செக் தேர் பிரெஸ்ட் வெதர் தே ஆர் போத் ஆன் த சேம் சைஸ் அண்ட் சேம் ஷேப்பான்றதை செக் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு ஏதாவது லம்ப் மாதிரி, தட் இஸ் ஏதாவது கட்டி மாதிரி உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா யூ ஹாவ் டு கோ டு யுவர் நியர்பை கைனகாலஜிஸ்ட் டு ஹாவ் அ செக் வெதர் அது நார்மல் கட்டியா இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. ஸோ அதுக்கு மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். தட்ஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்ரே டைப். வெரஸ் போத் த பிரஸ்ட்டை நடுவில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று எடுப்பாங்க. அண்ட் டிபெண்ட் ஆன் தட் வீல் review with the reports. The last thing will be your HPV screening. Same like a pap smear, HPV screening is nothing but அதில் ஏதாவது வைரஸ், தட் இஸ் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம், அது ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது க்ரானிக்காக இருந்துச்சுன்னா தட் கேன் கோ இன் ஃபார் அ கேன்சர் ஸ்டேட். ஸோ இப்போ வந்துட்டு மெனோபாஸ் இருக்கிறவங்களுக்கு போன் எஃபெக்ட் ஆகுமா? Yeah, definitely. So long standing-ஆ வந்துட்டு we are not there is no hormones. So அப்படின்னு இருக்கும்போது they'll mostly இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு osteoporotic changes இருக்கும் போன்ஸில். ஸோ அந்த osteoporotic changes are nothing but calcium deficiency இருக்கிறதுனால அந்த போன்ஸ்லாம் வந்து ஈஸிலி ஃப்ரெஜைல் அண்ட் ஈஸிலி பிரேக்கபிளாக இருக்கும். அதனால் நீ பெயின் வரத்துக்கோ மற்ற விஷயங்கள் வரத்துக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ there are one injection இப்போ ரீசெண்டாக we have introduced, that is bisphosphonate injection ஒன்று இருக்குது, that every woman can take every 6 months once. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், வயசாக வந்துட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்துட்டு அவங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின கருத்து என்ன உங்களோட? ஆஸ் தே ஆக்சுவலி ஏஜ் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் ஆகணும். ஸோ தே ஷுட் ஹாவ் அ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது வந்து ஜிம்மு தான் போகணும்னு இல்லை, brisk walking of 45 minutes and then or else minimal amount of running. Mainly concentrate on your cardiac part. ஸோ கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை நீங்கள் மெயினாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் சில ஹார்மோனல் சேஞ்சஸை அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டூ யோகா, மெடிடேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி டன். ஸோ மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அண்ட் ஹாவ் அ ப்ராப்பர் பேலன்ஸ்டு மீல். தட் இஸ் உங்கள் பிளாட்டரில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி இன் அ பேலன்ஸ்ட் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆஸ் யூ ஏஜ், how much ever you age, this is how you have to take it in a proper way. ஸோ இப்போ ஏஜ் ஆகுறவங்கள நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, ஐ டோன்ட் நோ வெதர் இஃப் இட் இஸ் அ மெத் ஆர் இட்ஸ் அ ஃபேக்ட்னு சொல்லிட்டு கூட தெரில, பட் தெர் இஸ் அ ஸ்டீரியோ டைப், லைக் ஒல்லியாக இருந்தால் நல்லது, குண்டாக இருந்தால் வயசாக வந்துட்டு அது நம்மளுக்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ் வந்துட்டு ஒல்லியாக இருந்தால் அது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை? ஒல்லியாக இருக்கமோ குண்டாக இருக்கமோ, தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். when we have a proper sleep of 8 hours and proper nutrition with a balanced meal and a regular physical activity, this can make you as a proper lifestyle to run the life properly. சூப்பர் மேம். இந்த செஷனில் நம்மளுக்காக வந்து நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.